அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழக அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் சேர்க்கும் வரை போராட்டம் ஓயாது என 13வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தினர் எச்சரித்துள்ளனர். போராடியவர்களிடம் கொடுங்கோல் முகம் காட்டி திமுக அரசு கைது செய்தது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், விவரங்கள். உமேஷ், வணக்கம். தமிழகம் முழுவதும் 15,000க்கும் அதிகமான ஊராட்சிகளில் ஊராட்சி செயலாளர்களாக பணியாற்றி வருபவர்களை தமிழக அரசின் புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் சேர்க்கவில்லை என கூறி 13வது நாளாக சென்னையில் மாபெரும் போராட்டத்தை தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தினர் நடத்தி வருகின்றனர். 13வது நாளான இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே சுமார் 2,000க்கும் அதிகமான ஊராட்சி செயலாளர்கள் தமிழக அரசுக்கு எதிரான கண்டன முழக்கங்களை எழுப்பியதால் தற்போது கைது செய்யப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக தமிழகம் முழுவதும் ஊராட்சி செயலாளர்களாக பணியாற்றி வரும் இவர்கள் கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் காலமுறை ஊதியத்தில் பணியாற்றி வருகின்றனர். தமிழக அரசு துறையில் சி பிரிவில் பணியாற்றும் ஊழியர்கள் பெறக்கூடிய ஊதியத்தை இவர்கள் பெற்று வருகின்றனர். ஆனால் இவர்களுக்கு தமிழக அரசின் புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் என்ற ஒரு புதிய திட்டத்தை கடந்த ஜனவரி 3ஆம் தேதி தமிழக அரசு அறிவித்தது. அந்த ஓய்வூதிய திட்டத்தில் தமிழக ஊராட்சி செயலாளர்களை சேர்க்காதது ஒட்டுமொத்த தமிழக ஊராட்சி செயலாளர்களையும் கடுமையாக பாதித்திருக்கிறது. கடும் மனவேதனைக்கு ஆளான ஊராட்சி செயலாளர்கள் அனைவருமே கடந்த ஜனவரி 6ஆம் தேதி முதல் சென்னையில் 13ஆம் தேதி வரையில் தொடர்ந்து 8 நாட்களுக்கு மாபெரும் போராட்டத்தை நடத்தினர். சென்னை பனகல் மாளிகை, சைதாப்பேட்டை, அதே போன்று பாரிமுனையில் உள்ள ராஜாஜி சாலை, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே என 8 நாட்களாக மாபெரும் போராட்டத்தை நடத்திய ஊராட்சி செயலாளர்களுடன் தமிழக அரசு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியது. விரைவில் 2 அல்லது 3 நாட்களுக்குள் ஊராட்சி செயலாளர்களையும் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் சேர்த்து விடுவதாகவும் சேர்த்து அரசாணை வெளியிடுகிறோம், எனவே போராட்டத்தை கைவிடுங்கள் என ஒரு வாக்குறுதி அளித்தது. தமிழக அரசின் அந்த வாக்குறுதியை ஏற்று போராட்டத்தை கைவிட்ட நிலையில் இவர்களுக்கு இதுவரையில் அந்த அரசாணை என்பது வெளியிடவில்லை. இதனால் மீண்டும் கடும் மனவேதனைக்கு உள்ளாக்கப்பட்ட அனைத்து ஊராட்சி செயலாளர்களும் சென்னையில் கடந்த 4 நாட்களாக தொடர் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே ஒரு 8 நாட்கள், தற்போது ஒரு 4 நாட்கள் என இது 13வது நாளாக சென்னையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மாபெரும் காத்திருப்பு போராட்டத்தையும் கண்டன முழக்கங்களை எழுப்பி தமிழக அரசுக்கு எதிரான முழக்கங்களை அவர்கள் வெளிப்படுத்தி வந்தனர். இந்த நிலையில்தான் போராட்டம் நடத்திய அனைவரையும் தற்போது காவல்துறையினர் கைது செய்து வருகின்றனர். ஊராட்சி செயலாளர்களின் நியாயமான கோரிக்கை, அதே போன்று தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி தொடர்ந்து போராட்டம் நடத்தி வரும் ஊராட்சி செயலாளர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளாமல் தமிழக அரசு மௌனம் காப்பதோடு மட்டுமல்லாமல் போராட்டத்தை ஒடுக்கும் வகையில் தினந்தோறும் அவர்களை கைது செய்து அடக்குமுறையில் ஈடுபடுவது தங்களுக்கு மிகுந்த மனவேதனையை ஏற்படுத்தி இருப்பதாக தமிழக ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் ஜான் போஸ்கோ அவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இது போன்ற போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் அரசாணை வெளியிடும் வரை தங்களது போராட்டம் ஓயாது என்றும் தற்போது கைதாகி செல்லும் தமிழக ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தினர் எச்சரித்துள்ளனர். உமேஷ், விவரங்களுக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.